நடிகர் பாலா அப்படின்னு சொல்றத விட கேபிஒய் பாலா அப்படின்னு சொன்னா தான் நிறைய பேத்துக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கேபிஒய் பாலா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் சின்ன திரைக்குள்ள வந்தாரு. அதை தொடர்ந்து நிறைய இடங்கள்ல பல போராட்டங்களை சந்திச்சு இப்போ வந்து அவரோட முதல் படத்துல ஹீரோவா அறிமுகமாயிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாலா வந்து ஹீரோவா ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரோட ரசிகர்கள் ரொம்பவே ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த வகையில தான் அவரோட முதல் படம் வந்து ஒருவேளை அவரோட பயோபிக் மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாலா வந்து என்னதான் படத்துலையும் சரி, அதே மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்லையும் சரி, காமெடியனாக இருந்தாலும் உண்மையான வாழ்க்கையில் வந்து ஹீரோவாக தான் பார்க்கார் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் அவரை பாராட்டுவாங்க. ஸோ எதுக்காக ரியல் ஹீரோ பாலா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அவர் மோஸ்ட்லி வந்து அவர் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நிறைய பேத்துக்கு வந்து உதவி செஞ்சுட்டு தான் இருப்பார். இப்போ கூட ரீசெண்டாக வந்து நடிக்கிற அபிநய்க்குமே வந்து பணம் கொடுத்து ஆப்ரேஷனுக்கு உதவி செஞ்சுருப்பாரு. அந்த மாதிரி தான் நிறைய பேத்து கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வாங்கி தரது, படிக்கிறதுக்கு உதவி செய்கிறது அப்படின்னு சொல்லி யார் கஷ்டப்பட்டாலுமே தேடி போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனாலே பாலாவை நிறைய பேத்துக்கு வந்து பிடிக்கும். அதே மாதிரி தான் வந்து பாலா கிட்ட என்னதான் பணம் இல்லை அப்படின்னாலும் அவர் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு நிறைய பேத்துக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி நடிகர் ராகவா லாரன்ஸ் அண்ணா கூடயுமே வந்து இணைந்து வந்து நிறைய உதவிகளுமே செஞ்சுட்டு இருக்காரு. இந்த நிலையில பாலா இப்போ ரீசெண்டா பண்ணியிருக்க விஷயத்த வந்து மக்கள் வந்து ரொம்பவே பாராட்டிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டா வந்து சாஸ்திகா அப்படின்ற ஒரு குழந்தை வந்து ரொம்பவே மோசமான நோயால பாதிக்கப்பட்டிருக்கதாவும், அந்த குழந்தையோட ட்ரீட்மெண்ட்க்கு 8 கோடி வேணும் அப்படின்னு சொல்லி பாலா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதை தொடர்ந்து அந்த வீடியோ பார்த்தா நிறைய பேர் வந்து அந்த குழந்தைக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த குழந்தைக்கு வந்து 8 கோடி கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லியும் ட்ரீட்மெண்ட் டைமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டதாகவும் வந்து பாலா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கு உதவின எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியுமே வந்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, உதவி செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி. உங்களோட உதவியால் ஒரு குழந்தை வந்து இப்போ இந்த உலகத்தில் வாழ முடியுது. உதவினவங்க எல்லாத்தோட பாதம் தொட்ட நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனாலேயே வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் மற்றவங்க காலில் கூட விழமாட்டேன் அப்படின்ற அளவுக்கு வந்து பாலா ரொம்ப எமோஷ்னலாக தான் பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பாலா வந்து கஷ்டப்படுற எல்லாத்தையும் அவரோட ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்க்குறாருப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாலாவை பாராட்டிட்டு இருக்காங்க. என்னதான் அவர் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் அவருக்குன்னு எதுவும் வச்சுக்காம மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காரு. அந்த குணத்துக்காக தான் வந்து பாலா இந்த அளவுக்கு உயர்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியுமே பாலாவை நிறைய பேர் பாராட்டிட்டு தான் வராங்க. ஸோ இவரோட இந்த நல்ல மனசை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிடுங்க.